Hi friends, welcome to Amizhthampoo. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Preethi Zodiac Cosmoவோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம ஃபுல்லா அன்பாக்சிங் பண்ணிட்டு உள்ள என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு and இதை எப்படி அசெம்பிள் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கற பத்தின ஒரு ஃபுல் டீடைல் தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். and இந்த Preethi Zodiac Cosmoவோட டெமோ வீடியோ உங்களுக்கு தனியா வேணும் அப்படினா கீழ கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்காக நான் அப்லோட் பண்றேன். சோ கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. and இத சேனலுக்கு முதல் டைம் பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா Subscribe பண்ணிடுங்க. and பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். உள்ள ஓபன் பண்ணி பார்க்கிறதுக்கு முன்னாடி பாக்ஸ் மேல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த Preethi Zodiac Cosmo பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்திருக்க மாடல் விட ரொம்ப அட்வான்ஸ்டாவும் ரொம்ப குயிக்கா ஃபாஸ்டா வந்து வேலை செய்யக்கூடியது. இதுலயும் வந்து வெஜிடபிள் கட்டிங் அண்ட் டைசிங், கிரேட்டர் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம உள்ள ஓபன் பண்ணும்போது பார்க்கலாம். இந்த Preethi Zodiac Cosmo பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து மோட்டார் வாரண்டி கொடுக்குறாங்க. 2 இயர்ஸ் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் வாரண்டி கொடுக்குறாங்க. அண்ட் லைஃப் லாங் பாத்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த காஸ்மோ பார்த்தீங்கன்னா 750 வாட்ஸ் இதில் பவரில் பார்த்தீங்கன்னா அந்த மோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா குயிக்காக பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே நம்ம டைசிங்கோ ஸ்லைசிங்கோ இல்லை கிரேட்டிங்கோ நீடிங்கோ என்ன பண்ணாலும் செம்ம குயிக்காக பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் நமக்கு வந்து நடந்துடும். இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ப்ரெஸ்ஸு, க்யூப் கட்டர்லேயே வந்து 2 சைஸில் இருக்கு. க்யூப் கட்டிங்லேயே வந்து பிளேட் மாடல்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. நீடிங் பிளேட் இருக்குது, சாப்பர் பிளேட் இருக்குது, கிரேட்டர் இருக்குது, ஸ்லைசரு, அது போக 3 ஜாரு, அதுக்கு ஜூஸர் வந்து வித் ஃபில்டரோடு வரக்கூடியது, நமக்கு அந்த மோட்டார், அதுக்கப்புறம் மாஸ்டர் செஃப் அந்த ஜார், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் வெளியும் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நமக்கு வந்து போட்டிருக்காங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 17,429 ரூபாய் போட்டிருக்காங்க. இது வந்து கடையில் தான் போய் வாங்கினது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா எடுத்து உங்களுக்கு நான் டீட்டெயிலாக வந்து காட்டுறேன். பேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக எதுவுமே டேமேஜ் ஆகாத மாதிரி ரொம்ப சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு கார்ட்போர்டு, அடியிலையும் அதே மாதிரி பேஸ்லையும் ஒரு கார்ட்போர்டு, உள்ளேயும் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் வந்து கவர் பண்ணி இடையில கார்ட்போர்டெலாம் வச்சு ரொம்ப நீட்டாக வந்து பேக்கிங் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா எடுத்து அன்பாக்சிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா க்யூப் கட்டர் மாடல் வந்து 2 நம்ம பார்த்தோம் இல்லையா, 2 சைஸில், அது போக வந்து க்யூப் கட்டிங்லேயே வந்து பிளேட் மாடலில் இருக்கு இல்லையா, அந்த 3 தான் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஓப்பன் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி வந்து Preethi Zodiacல இந்த க்யூப் கட்டர்லாம் வந்து இருந்திருக்காது. இந்த காஸ்மோ மாடலில் தான் வந்து இது எல்லாமே நமக்கு எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு. ஸோ எந்த காய் உங்களுக்கு வந்து கட் பண்ணணும் அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங், இந்த டிஸ்க் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து பண்ணலாம். இல்லை இந்த 2 க்யூப் கட்டர் வந்து இருந்துச்சு இல்லையா, அதை யூஸ் பண்ணியும் பண்ணலாம். பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அந்த மாஸ்டர் செஃப் ஜார் எடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் காட்டுறேன். மீதி இருக்க 2 பிளேடுமே நம்ம ஓப்பன் பண்ணலாம். இது வந்து க்யூப் கட்டிங்லேயே வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வரக்கூடியது. ஸோ காயெல்லாம் வந்து குட்டி குட்டி க்யூப்ஸாக நம்ம வந்து நார்மலாக கட் பண்ணுவோம் இல்லையா, உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அந்த மாதிரி சைஸுக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வரக்கூடியது. இந்த டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் சின்ன க்யூப் கட்டிங். இது 2 சைஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டு கட் பண்ணிக்கலாம். குயிக்காக வேலை வந்து முடிஞ்சிடும். பிளேடு எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கவாக செம்ம ஷார்ப்பாக இருக்குது. குவாலிட்டியும் அந்த டிஸ்க் நம்ம கையில் பிடிக்கும் போதே பார்க்கும் போதே தெரியுது. நல்லா வந்து ப்ராடக்ட் ஃபினிஷிங் குவாலிட்டியும் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா சாப்பர். இதுவுமே நம்ம வந்து அந்த மாஸ்டர் செஃப் ஜாரில் போட்டுட்டு நம்ம சாப் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, நம்ம அந்த மட்டன் சிக்கன் அதெல்லாமே மின்ஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த க்யூப் கட்டர் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து ஏதாவது கட் பண்ணும் போது மாட்டிக்கிச்சு, கீழே வந்து அந்த வெஜிடபிள்ஸ் எதுவும் கீழே விழுகலை அப்படின்னா இந்த ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வச்சுட்டு அதில் ஏதாவது அந்த பிளேடில் மாட்டி இருந்துச்சுன்னா அந்த காயெல்லாமே அப்படியே நமக்கு ப்ரெஸ் பண்ணும் போது வெளியே வந்துடும். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து நல்லா யூஸ்ஃபுல் தான். ஜஸ்ட் அந்த ஹோலில் வச்சு நம்ம உள்ளே ப்ரெஸ் பண்ணால் அது உள்ளே போயிடும். அது வெளியே எடுத்தோம் அப்படின்னா அது ஈஸியாக பார்த்திங்கன்னா வெளியே எடுக்கவும் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேச்சுலா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா காமனாக வந்து ஒரு ஸ்பேச்சுலா இருக்குது. நம்ம அந்த மாஸ்டர் செஃப் ஜாருக்கோ இல்லை நார்மல் மிக்ஸி மல்டிபர்பஸ் மிக்ஸி ஜார் இருக்கும் இல்லையா, அதுக்குமே இந்த ஸ்பேச்சுலா பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த காஸ்மோவில் பார்த்தீங்கன்னா 3 மல்டிபர்பஸிங் ஜார் வருது, டிஃப்ரெண்ட் சைஸில் 1/2 லிட்டர் 1 லிட்டர் 1.5 லிட்டர்னு சொல்லி 3 ஜார் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து காட்டுறேன். இதோட அட்வான்ஸ் மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஜாருக்குமே வந்து லாக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க மூடிக்கு. ஸோ இந்த மூடி வந்து கரெக்டாக வச்சுட்டு அந்த ஹேண்டில் இருக்குல்லையே அதுக்கு நேராக வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்க லாக்கில் போயிட்டு அது லாக் ஆகிக்கும். அது வந்து ஓப்பன் ஆகாது. நம்ம திரும்பவும் வந்து அந்த ஹேண்டில் இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் மிக்ஸி வந்து போட்டு விட்டுட்டு அந்த மூடி வந்து பிடிச்சிட்டே இருக்கணும் ஜாரை அப்படின்னு அவசியம் கிடையாது. போட்டு விட்டுட்டு நம்ம கையை எடுத்துடலாம். அந்த லாக்கிங் சிஸ்டம் இருக்கறனால அது ஓப்பன் ஆகாது. ஹேண்டில் இருக்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் அது வந்து மூடி மேலே வந்து ஓப்பன் ஆகும். மேலே மூடி கரெக்டாக லாக் ஆகிடுச்சுன்னா அந்த மிக்சிலையும் அந்த மோட்டார்லேயும் ஒயிட் கலர் பட்டன் ரெண்டுமே சேர்ந்து கரெக்டாக லாக் ஆகிடும். ஸோ மிக்ஸி ஆன் பண்ணும்போது கரெக்டாக ஆன் ஆகி சுற்றும். இல்லை ஒரு வேளை மேலே மூடி வந்து கரெக்டாக நம்ம லாக் பண்ணலை அப்படின்னா மிக்ஸியே நமக்கு பார்த்திங்கன்னா ஆன் பண்ணால் ஆன் ஆகாது. ஸோ ஆன் ஆகலை மீன்ஸ் நம்ம கரெக்டாக வந்து லாக் பண்ணலன்னு அர்த்தம். நம்ம ஆஃப் பண்ணிட்டு திரும்ப மூடி வந்து ஓப்பன் பண்ணி கரெக்டாக லாக் பண்ணிவிட்டு வச்சோம் அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இது வந்து 1/2 லிட்டர் ஜார் வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இதுலேயே வந்து இன்னும் 2 சைஸ் இருக்குது. 1 லிட்டர் 1.5 லிட்டர்லேயும் வந்து மல்டிபர்பஸிங் ஜார் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே வந்து சேம் இதே மாதிரி லாக்கிங் சிஸ்டம் தான் இருக்குது. நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா வந்து எடுத்து காட்டுறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ப்ரெஸ், அதாவது ஆரஞ்சு சாத்துக்குடி அதெல்லாம் ஜூஸ் போடுவோம் இல்லையா, நம்ம நார்மலாக வந்து ஜூஸர் இதே மாதிரி தான் வச்சுருப்போம். அதில் போட்டு நம்ம கையில் திருவி வந்து ஜூஸ் போடுவோம். இதில் வந்து நார்மலாக பழத்தை நம்ம 2ஆக கட் பண்ணிவிட்டு அந்த மாஸ்டர் செஃப் ஜாரில் இந்த சிட்ரஸ் ப்ரெஸ் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மிக்ஸி வந்து ஆன் பண்ணிவிட்டு இதுலேயே வந்து ஜூஸ் வந்து சீக்கிரமாக குயிக்காக வந்து போட்டுடலாம். அதுக்கானது தான். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸிங் ஜார்லேயே வந்து அடுத்த சைஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பேக் பண்ணி அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே ஹேண்டில் கிரிப் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இதுவுமே வந்து மூடி பார்த்திங்கன்னா லாக்கிங் சிஸ்டம் வர வரக்கூடியது. ஸோ இதோட மூடியும் வந்து தனியாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் அந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, மேலே வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பட்டன் வந்து லாக் ஆகிடும். நம்ம உள்ளே ப்ரெஸ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த மூடி வந்து மேலே ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு மூடி எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ கரெக்டாக அந்த ஹேண்டிலுக்கு நேராக வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாவே கரெக்டாக அது லாக் ஆகிடும். அந்த ஹேண்டில் இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே அந்த மூடி மேலே ஓப்பன் ஆகும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், பட் நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து வேலை வந்து பண்ணக்கூடியது. பிளேடும் வந்து உள்ளே நல்லா வந்து ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே இதில் ஜார் பார்த்தீங்கன்னா இது வந்து 1.5 லிட்டரில் வரக்கூடியது. இதுக்கு முன்னாடி பார்த்தது 1 லிட்டர், இது வந்து 1.5 லிட்டர் ஜாரு. நல்லா பார்க்கறதுக்கே நல்லா ஃபினிஷிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட ஹேண்டிலும் சரி உள்ள பிளேடும் பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக குயிக்காக வந்து நமக்கு அரையக்கூடியது. எல்லாமே நல்லா பெருசாகவே இருக்குது பாருங்கள். நிறையா நமக்கு அந்த மாதிரிலாம் அரைக்கணும் அப்படிங்கும் போது இந்த 1.5 லிட்டர் ஜார் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் இதோட மூடியும் சேம் அதே மெத்தட் தான், லாக்கிங் சிஸ்டம் தான். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜூஸர் வித் அதுலேயே வந்து ஃபில்ட்ரோட நமக்கு வந்து வரக்கூடியது. ஸோ ஃபில்ட்ரோடு இருக்கிறனால நம்ம தேங்காய் பால் அதுக்கப்புறம் ஜூஸுன்னு சொல்லி எல்லாமே நம்மளாம் சூப்பராக பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி நமக்கு வந்து கொடுத்துரும். நம்ம இதிலேருந்து அரைச்சிட்டு தனியாக திரும்ப ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. தேங்காய் பால்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இதில் வந்து எடுக்கலாம். ஸோ அதெல்லாமே டெமோ வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டெமோ வீடியோவில் உங்களுக்கு இதெல்லாமே வந்து செஞ்சு காட்டுறேன். இதுலேயும் வந்து நம்ம இந்த ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி லாக்கிங் சிஸ்டம் கிடையாது. பட் நார்மலாக வந்து நல்லா இதுவுமே வந்து டைட்டாக வரக்கூடிய லாக் பண்ணிக்கிற மாதிரி தான் வந்து மூடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக உள்ளே ப்ரெஸ் பண்ணி வெளியே வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து மூடி. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்ட்ரு வந்து இருக்குது. ஃபில்டரில் நான் சொன்ன மாதிரி தேங்காய் பால்லேருந்து எல்லாமே இதில் ஃபில்ட்ரு மூலிமா நம்ம பண்ணிக்கலாம். சென்டரில் உங்களுக்கு என்ன அரைக்கணுமோ இந்த ஃபில்டர் போட்டுட்டு உள்ள சென்டர் அந்த ஃபில்டருக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நம்ம எது அரைக்கணுமோ அதை வந்து போடணும். ஸோ உள்ளே அந்த சக்கையெல்லாம் நின்றுட்டு இந்த ஃபில்ட்ரு ஆகிட்டு வெளியே ஜூஸ் மட்டும் நமக்கு வந்து அதுலேருந்து கிடைக்கும். தேங்காய் பாலோ ஜூஸோ நம்ம என்ன போடுறோமோ அது சக்கையெல்லாம் உள்ள சென்டரில் நின்றும் நம்ம வெறும் அதோட ஜூஸ் அந்த லிக்விடை மட்டும் நம்ம அப்படியே பார்த்திங்கன்னா அந்த ஊற்றி நம்ம வந்து எடுத்துக்கலாம் தனியாக. ஸோ இந்த ஜூஸரும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குது, நல்லா யூஸ் ஆகக்கூடியது. கரெக்டாக அதை ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஃபிட் ஆகிடும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரீத்தி ஜோடியா காஸ்மோலேயே ரொம்ப முக்கியமான மாஸ்டர் செஃப் ஜார் தான் வந்து பார்க்க போகிறோம். இதோட அளவு பார்த்திங்கன்னா 2.1 லிட்டர் அளவுக்கு வரக்கூடியது. இது ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இதோட ஹேண்டிலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாக்கிங் சிஸ்டமோட தான் இதுவுமே வந்து நல்லா டைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க.
இதையும் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ள. அண்ட் மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம மெஷரிங் கப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு புஷ்ஷராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெஜிடபிள்ஸ் ஏதாவது கட் பண்ணுறதுக்கு உள்ளே போடுறோம் அப்படின்னா அது உள்ள காய்கறியெல்லாம் உள்ளே தள்ளி விடுறதுக்கும் பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுறதுக்கும் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் அளவு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கோதுமை மாவு சப்பாத்திக்கெல்லாம் பிணையிறோம் அப்படின்னா அதுக்கு அளவு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 கப் அளவுக்கு மாவுக்கு இந்த ஹாஃப் அதில் அரை அளவுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு மெஷர்மெண்ட்லேயும் போட்டு நம்ம மாவு வந்து பிணைஞ்சு பார்க்கலாம் கரெக்டாக எப்படி நமக்கு சாஃப்டாக கிடைக்குதா இல்லை மாவு எப்படி வருதுன்னு அது கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஏதாவது வெஜிடபிள்ஸ் நம்ம உள்ளே போடுறோன்னா அது இந்த மாதிரி புஷ் பண்ணி விடுறதுக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாஸ்டர் செஃப் ஜார் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. அண்ட் இதோட மூடி பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறது வந்து நம்ம ஜூஸரில் பார்த்தோம் இல்லையா, சேம் அதே மாதிரி லாக்கிங் சிஸ்டம் தான். ஸோ நார்மலாக ஸ்லைட் பண்ணி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் நல்லா டைட்டாகவே இருக்குது இதோட மூடி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது. அண்டு உள்ளே அது போக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்லைஸ் அண்டு கிரேட்டர் பண்ணுறதுக்கான அந்த பிளேடு வந்து மாட்டுறதுக்கான டிஸ்க் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. தனித்தனியாக உள்ளே பார்த்தீங்கன்னா கிரேட்டரும் இருக்குது, ஸ்லைஸரும் வந்து தனித்தனியாக பிளேடு வந்து இருக்குது. ஸோ நம்ம எந்த பிளேடு வேணுமோ அதில் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது போக கப்ளர், அந்த கப்ளரில் மாட்டி தான் நம்ம எல்லாமே சாப்பிங்கோ இல்லை நீடிங்கோ எல்லாமே பண்ண முடியும். இது வந்து மாவு பிசைகிறதுக்கான அந்த நீடிங் பண்ணுறதுக்கான பிளேடு. இந்த கப்ளரை நம்ம சென்டரில் மாட்டிட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன சாப்பிங்கோ நீடிங்கோ கிரேட்டிங்கோ என்ன பிளேடு வந்து உள்ளே வந்து நம்ம இந்த டிஸ்க்குள்ளே போட்டு போடணுமோ அது இதுக்குள்ளே விட்டு தான் நம்ம வந்து போடணும். அப்போ தான் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். அதுக்கான இதுதான் வந்து இந்த மாஸ்டர் செஃப் ஜாரில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சைஸும் நான் சொன்ன மாதிரி 2.1 லிட்டர் அளவுக்கு வந்து வரக்கூடியது, நல்லா பெருசாகவே இருக்குது. கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸு. அதை வந்து தனியாக நம்ம வந்து கழட்டிக்கலாம். நம்ம க்ளீன்லாம் பண்ணணும் அப்படிங்கும் போது அந்த கியர் பாக்ஸை தனியாக கழட்டி வச்சுட்டு மேலே இருக்கிறது மட்டும் நம்ம இந்த ஜாரை மட்டும் தனியாக கழட்டி நம்ம நார்மலாக எப்பவும் போல் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த கியர் பாக்ஸில் ஏதாவது சிந்திடுச்சு துடைக்கணும் அப்படின்னா ஒரு ஈர துணியை வச்சு லைட்டாக தொடச்சி விட்டுட்டு அப்படி அந்த மாதிரி தொடச்சி எடுத்து வச்சுக்கலாம். இல்லை நார்மலாக போயிட்டு தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து இந்த கியர் பாக்ஸை வந்து பண்ணக்கூடாதுன்னு அவங்களே தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ அதை மட்டும் கரெக்டாக நம்ம வந்து பார்த்துக்கணும். இந்த கியர் பாக்ஸில் வந்து அந்த ஜாரை அட்டாச் பண்ணிவிட்டு இது அப்படியே நம்ம அந்த மிக்ஸி ஜார் கொடுத்துருப்பாங்களே அந்த மோட்டார் அதில் வந்து போட்டுக்கலாம், நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். அந்த ஜாரை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்டரில் அந்த கப்ளர் வந்து வச்சிடணும். வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து நீடிங் பண்ணுறோன்னா அதுக்கான பிளேட் வந்து உள்ளே வந்து போட்டுக்கலாம். மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் அவங்க கொடுத்துருக்க அந்த மெஷர்மெண்ட் கப் அளவுலேயும் வந்து பண்ணலாம், இல்லை நார்மலாக நீங்கள் சப்பாத்திக்கு எப்படி பண்ணுவீங்களோ அது மாதிரியும் வந்து பண்ணலாம். அண்ட் ஸ்லைசிங் பண்ணுறதுக்கு வந்து இந்த பிளேடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்லைசரு நல்லா ஷார்ப்பாக இருக்குது. அந்த டிஸ்க்கு வந்து தனியாக உள்ளே இருந்துச்சு இல்லையா, அதில் மாட்டி நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கிரேட்டருக்கான பிளேடும் வந்து தனியாக இருக்குது. நல்ல பெரிய ஓட்டை இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கிரேட்டரில். ஸோ நல்ல பெரிய சைஸில் உங்களுக்கு துருவணும் அப்படின்னா இந்த கிரேட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்கில் பார்த்தீங்கன்னா மாட்டுறதுமே ரொம்ப ஈஸி தான். ஸோ கரெக்டாக அந்த சென்டரில் வர மாதிரி வச்சுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கரெக்டாக லாக் ஆகிக்கும். அதை ஓப்பன் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான். அடியில் அந்த எண்டில் இருக்கிற அடியில் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து மேலே தூக்கி விட்டோம் அப்படின்னா அது ஓப்பன் ஆகிறதுமே ஈஸியாக நமக்கு வந்து ஓப்பன் ஆகிக்கும். இப்போ கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இது உள்ள மாஸ்டர் செஃப் ஜாரில் வைக்கணும் அப்படின்னா உள்ளே அந்த கப்ளர் போட்டதுக்கப்புறமா அந்த கப்ளருக்கு மேலே வந்து கரெக்டாக அந்த ஹேண்டில் கிட்ட வர மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். நம்ம அந்த மூடி வந்து க்ளோஸ் பண்ணுறதுமே கரெக்டாக அந்த ஜாரோட ஹேண்டில் இருக்கு இல்லையா அதுக்கிட்ட வர மாதிரி லாக் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஹோல் வழியாக நம்ம வெஜிடபிள்ஸோ என்ன வந்து கிரேட் பண்ணோமோ அதெல்லாமே உள்ளே போட்டு அந்த புஷ்ஷர் வேணும்னா அப்படின்னா கூட புஷ் பண்ணி விட்டு நம்ம உள்ளே வந்து கிரேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் ஸ்லைசிங்க்கான அந்த பிளேடும் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் நம்ம வேணும் அப்படின்னா. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான். அடியில் இருக்கு இல்லையா, ஸோ அடியிலேருந்து லைட்டாக மேலே தூக்குனீங்க அப்படின்னாவே அது பிளேடு வந்து தனியாக நமக்கு வந்து வந்துடும். இதே மாதிரி ஸ்லைசிங் பிளேடும் பார்த்திங்கன்னா நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த ஹோலில் விட்டு லைட்டாக உள்ளே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸோ இல்லை வாழைக்காய் சிப்ஸ் அந்த மாதிரிலாம் போடுறோம் அப்படின்னா குட்டி குட்டியாக நம்ம வேணும்னா இந்த மாதிரி ஸ்லைசரில் போட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா தின்னாக ஸ்லைஸ் ஆகிடும். இது வந்து நீடிங்க்கான பிளேடு, இது வந்து சாப்பருக்கான பிளேடு. நம்ம வெங்காயமோ இல்லை வந்து நான் சொன்ன மாதிரி சிக்கன் மட்டன் எல்லாமே நம்ம வந்து குட்டி குட்டியாக மின்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த பிளேடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக நம்ம ஃபைனாக வந்து கொஞ்சம் சாப் பண்ணணும் அப்படின்னாலுமே அது சாப்பராகவும் பார்த்திங்கன்னா இந்த பிளேடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இதெல்லாம் தான் இந்த மாஸ்டர் செஃப் ஜாரில் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடியது. அடுத்து வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேரண்டி கார்டு இருக்கும் இல்லையா, அந்த கேரண்டி கார்டு வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டீட்டெயில்ஸ்லாம் போட்டு இது பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கான கார்டு இதெல்லாமே நம்ம பத்திரமா வைக்கணும். அவங்க ஏன்னா மோட்டாருக்கு 5 இயர்ஸ் வாரண்ட்டி அண்ட் ப்ராடக்ட் வந்து 2 இயர்ஸ் வந்து கேரண்டி இதெல்லாமே நம்ம கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ நம்ம இந்த கார்டு எல்லாமே பத்திரமா வச்சாதான் நம்ம லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ்னாலும் இதெல்லாம் நமக்கு வச்சுருந்தா அப்படின்னா தான் நமக்கு அது காட்டி சர்வீஸ் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா கூட சர்வீஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ புக்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து அந்த என்னென்ன இருக்குது, அது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த டீட்டெயில் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கான ஒரு புக்கு வந்து கொடுத்துருக்காங்க, புக்லெட்டு. எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் வந்து போட்டிருக்காங்க. அது போக வேறு பார்த்தீங்கன்னா ரெசிபி புக்குன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கொஞ்சம் ரெசிபிஸ் ஒரு 10 to 15 ரெசிபிஸ் இருக்க மாதிரியான ஒரு புக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும் அப்படின்னா அதை பார்த்துட்டு எதாவது ரெசிபி ட்ரை பண்ணுறதுனாலும் நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி ரெசிபிஸ் தான் எல்லாமே போட்டிருந்துச்சு. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயினான ப்ரீத்தி ஜோடியாக் காஸ்மோவோட அந்த மோட்டார் அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதையும் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம டைல்ஸ்லையோ இல்லை செல்ஃப்லையோ எந்த இடத்துல இந்த மிக்ஸி வந்து வைக்கிறோமோ அந்த இடத்துல கரெக்டாக அடியில் ஃபிக்ஸ் ஆகிக்கிற மாதிரி அந்த நாப் இது வந்து ஃபிக்ஸிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் பல்ஸு அண்ட் 3 ஸ்பீட் இருக்குது, 1 2 3ன்னு சொல்லி 3 ஸ்பீடுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே அந்த ஒயிட் கலரில் சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த லாக்கிங்கில் போயிட்டு எல்லா ஜாருமே ஃபிக்ஸ் ஆனால் தான் நம்ம கரெக்டாக மிக்ஸி ஆன் பண்ணும் போது ஆன் ஆகி சுற்றும். இல்லை அப்படின்னா மிக்ஸி வந்து சுத்தாது, ஆன் ஆகும் ஆனால் மிக்ஸி வந்து சுத்தாது. ப்ளக்கிங் பார்த்தீங்கன்னா ஒயர் நல்லா பெருசாகவே இருக்கு. நார்மல் ப்ளக்கிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லார் வீட்லையும் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நார்மல் இது தான். அந்த அடியில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த இடத்துல இந்த மிக்ஸி வந்து வச்சாலுமே அது கரெக்டாக வந்து கீழே வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும், எங்கேயுமே ஆடாது. ஸோ நீங்கள் ஆன் பண்ணி விட்டதுக்கப்புறமா ரொம்ப கொஞ்சம் வந்து ஆடும், எங்கேயாவது விழுந்துரும், அந்த மாதிரி ஓவராக நம்ம வந்து ஏதாவது அரைக்கிறோம் அப்படிங்கும் போது ஆகும் இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. கரெக்டாக கீழே வைக்கும் போது அந்த நாப் எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிக்கும். அண்ட் கீழே இந்த ரெட் கலர் பட்டன் இருக்கு இல்லையா, நீங்கள் ஓவராக மிக்ஸி வந்து ஓட்டினீங்க ரொம்ப ஹீட் ஆகும் போது என்னன்னா மிக்ஸி வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ அதை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பட்டன் தான் இது. அந்த ரெட் கலர் இருக்க பட்டன் வந்து அந்த மாதிரி ஆகும்போது வெளியே வந்துடும். ஸோ அதை உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா திரும்ப இந்த மோட்டார் பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நார்மலாக எப்பவும் போல் நீங்கள் மிக்ஸி போட்டு ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா க்ரிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அந்த பாக்ஸில் இருக்க எல்லாமே வந்து அன்பாக்சிங் பண்ணியாச்சு. கீழே வந்து அந்த மோட்டார் மிக்ஸி மோட்டார் இருக்கு இல்லையா, ப்ரீத்தி ஜோடியாக் காஸ்மோவோடது. அண்ட் மேலே வந்து மாஸ்டர் செஃப் ஜார் வந்து வச்சுருக்கேன். அண்ட் அது போக நமக்கு என்ன வந்துச்சுன்னா 3 சைஸில் வந்து ஜார் வந்து கொடுத்துருந்தாங்க. 1/2 லிட்டர், 1 லிட்டர், 1.5 லிட்டரில் வந்து ஹேண்டில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி லாக்கிங் சிஸ்டமோட வரக்கூடியது இந்த காஸ்மோவில் வர அட்வான்ஸ் மாடல் நமக்கு. அது போக ஜூஸரும் வந்து வித் ஃபில்டரோட வந்து இருக்குது. அண்ட் அது இல்லாமல் வந்து ஜூஸ், அதாவது சிட்ரஸ் ப்ரெஸ் வந்து நம்ம ஆரஞ்சு ஜூஸ், சாத்துக்குடி அந்த மாதிரி ஜூஸ் போடுறதும் வந்து கொடுத்துருக்காங்க. நீடிங் பிளேட் இருக்குது, சாப்பிங் பிளேட் இருக்குது, ஸ்லைசிங், கிரேட்டிங், அதுக்கப்புறம் ஸ்பாச்சுலா, க்யூப் கட்டர்லேயே வந்து 2 சைஸில். அண்டு க்யூப் பிளேடும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்க்கு பிளேடு வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இந்த மாடலில் தான் அந்த க்யூப் கட்டர் அதெல்லாமே எக்ஸ்ட்ராவாக வரக்கூடியது. அண்ட் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கினது கடையில் வாங்கினோம் அப்படிங்கிறனால 14,000 வந்து வந்திருக்கு. நம்ம கிச்சனில் இருக்க வேலையை பாதியாக குறைக்கிறது தான் இந்த ப்ரீத்தி ஜோடியாக் காஸ்மோவோட வேலை. ஸோ இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 5 to 10 மினிட்ஸில் நீடிங், கிரேட்டிங், சாப்பிங்னு சொல்லி எல்லாமே நம்ம வந்து குயிக்காக ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் குக்கிங் பண்ணுறது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா கட் பண்ணுறது, ஸ்லைஸு, கிரேட் பண்ணுறதுக்குலாம் தான் நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த காஸ்மோ மாடலில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவுமே ஒரு 5 to 10 மினிட்ஸில் நமக்கு ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். ஸோ இதோட டெமோ வீடியோ வேணும்னா நான் திரும்பவும் சொல்ல கீழே கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்காக அடுத்த வீடியோ நான் டெமோ வீடியோ வந்து போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எப்படி இருக்குன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.